அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் ஐஓடி. இன்றைக்கி கிளாஸில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா Vlookup அப்படின்ற ஆப்ஷனுடைய யூசேஜ் எக்ஸல் ஷீட்டில் அது வந்து யூஸ் ஆகும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஆஃப் டேட்டா வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்டோட நேமு, செகண்ட் காலம் ரோல் நம்பர், தேர்ட் காலம் மார்க்ஸ், ஈச் சப்ஜெக்டோட மார்க்கு. ஸோ தமிழ் தேர்ட் காலம், இங்கிலீஷ் ஃபோர்த், மேக்ஸ் ஃபிஃப்த், சயின்ஸ் சிக்ஸ்த், தென் சோசியல் செவன்த். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இருக்கிற டேட்டாவை வந்து சர்ச் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த டேபிள் வந்து ஃபில் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ரெக்கார்ட் டேபிள். இந்த ரெக்கார்ட் டேபிளில் எனக்கு வந்து சில ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் மட்டும் நான் எடுக்கணும். இதுவே வந்து ஜஸ்ட் 20 or 30 அந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நேம் S10 அவங்களோட டேட்டா வேணும்னா S10 அப்படிங்கிற இந்த ரோலை இப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணி டேரெக்டாக அவங்களோட வேல்யூஸ் வந்து எடுத்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு சப்ஜெக்ட் நேம் வேணும்னா சர்ச் பண்ணி போடலாம். இதுவே வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேட்டாஸாக இருந்தது அப்படின்னா, இல்லை 1000+ ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவாக இருந்தது அப்படின்னா சர்ச் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எடுக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ அதுக்கு ஈஸி மெத்தட் வந்துட்டு Vlookup அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட டேட்டா அரேவை வந்து நீங்கள் வந்து ஒரு ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா எங்கே இருக்கோ அந்த காலமில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து ரைட் ஏரோ கொடுத்தீங்கன்னா ஃபுல் ரோவும் செலக்ட் ஆகும். மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா ஃபுல் காலமும் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த டேபிள் ஃபுல்லுமே உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ரீநேம் பண்ணி டேட்டான்னு ஒரு பேர் வைக்கணும். ஸோ அதனால் இந்த கார்னர் போங்க, நேம் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், இது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இது வந்து நம்ம செலக்ட் பண்ண இந்த ரீஜனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். சப்போஸ் நீங்கள் கம்மியாகவோ ஹெச்சாவோ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நேம் அப்பியர் ஆகாது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேம் வந்து அப்பியர் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் கரெக்டான அதே ரேஞ்சை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா அப்படின்ற நேம் வரும். ஸோ அப்படின்னா இந்த செட் ஆஃப் டேட்டாஸ்க்கு வந்து நான் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான காலம் இண்டெக்ஸிங் வந்து நம்மளுக்கு தெரியணும். இது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் மேலே போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு காலம் வந்து 1, நேம்ங்கிற காலம் வந்து 1, செகண்ட் காலம் ரோல் நம்பர் 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம எதை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட்டு காலமாக இருக்கணும். அது ஒன்று தான் ஒன்லி ரெக்குயர்மெண்ட். ஸோ இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா நேம் வச்சு நான் சர்ச் பண்ண போகிறேன் டேட்டாவை. ஸோ அதனால் என்னோடய ஃபஸ்ட்டு காலம் ஆஃப் த டேட்டா வந்து கண்டிப்பாக நேமாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரோல் நம்பர் சர்ச் பண்ணணும், சரிங்களா? ஸோ ரோல் நம்பர் சர்ச் பண்ணிட்டு இப்போ எக்ஸலில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ இந்த இடத்துல இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லா ரோவுக்கும் அப்ளை ஆகிடும். ஸோ அதனால் ஒரு சிங்கிள் செல்லுக்கு மட்டும் நீங்கள் ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு சைன் போடுங்க. நெக்ஸ்ட்டு Vlookup அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட், சரிங்களா? ஸோ இப்போ பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு சில பேராமீட்டர்ஸ் வந்து கேட்கும். ஸோ அந்த டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து Vlookup வேல்யூ, எந்த வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அஃப்கோர்ஸ் நான் வந்து S10 அப்படிங்கிற இந்த நேம் பேஸ் பண்ணி தான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து C7 வருது. இப்போ எனக்கு வந்து ட்ராக் பண்ணி கீழே வரும்போது என்னோடய காலம் வேல்யூ வந்து மாறாமல் இருக்கணும். ஸோ அதனால் வந்து C வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா F4 வந்து த்ரைஸ் ப்ரெஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? 3 times ப்ரெஸ் பண்ணும்போது $C வரும். நீங்கள் மேனுவலாக டாலர் கூட டைப் பண்ணிக்கலாம். ஸோ $C போட்டால் இந்த டாலர் பக்கத்தில் எந்த லெட்டர் இருக்கோ அது வந்து சேஞ்சே ஆகாது. நீங்கள் ட்ராக் பண்ணாலும் சரி, காப்பி பேஸ்ட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது, சரிங்களா? ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டி. 7 வந்து 8, 9, 10 மாறணும். ஏன்னா அடுத்தடுத்த வேல்யூக்கு வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் வேணும், சரிங்களா? ஸோ அதனால் அது வந்து $C மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டேபிள் அரேன்னு கேட்குது. டேபிள் அரேங்கிறது வந்து எந்த டேபிள்லேருந்து நம்ம டேட்டா எடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் டேட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி கீழே இருக்கும், நம்ம டைப் பண்ண டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் போட்டோன்னே வந்திருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இப்போ வந்து நான் நேம்க்கு கரஸ்பாண்டிங்காக ரோல் நம்பர் வந்து நான் தேடுறேன். இப்போ அதுதான் என்னோட எய்ம். ஸோ ரோல் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் காலமில் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் காலமில் என்னோடய ரோ இருக்குது. அதனால் நான் 2ன்னு டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் லுக்கப். ஸோ இதில் வந்து ட்ரூ ஃபால்ஸ்னு 2 கண்டிஷன் இருக்குது. நீங்கள் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட் மேட்ச். இப்போ எக்ஸாக்டாக அந்த நம்பர் கிடைக்கலன்னா அதுக்கு நியர்பை இருக்கிற வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் நம்பர் 109 வச்சுக்கோங்களேன். இது 109 இல்லைன்னா 110 அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற நம்பர் கூட எடுத்துக்கும். பட் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் 109 இருந்தால் இருக்குன்னு சொல்லும், இல்லைனா நாட் அப்ளிகபிள்னு வரும். ஸோ அதனால்
ப்ளீஸ் ப்ரெஸ் 0. ஸோ 0 அப்படின்னு சொல்ல எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ் கண்டிஷன். சரிங்களா? ஃபால்ஸ்னால் நீங்கள் தப்புன்னு சொல்லிடக்கூடாது. 0னா எக்ஸாக்ட் மேட்சை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். சரிங்களா? இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா S10 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. 121 CS 127. இப்போ இதே வேல்யூ நம்ம எல்லா ரோல் நம்பருக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே இதை வந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ எக்ஸலில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது, ட்ராக் பண்ணுற ஆப்ஷன். இல்லைனா நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணி ஃபுல்லுத்தையும் செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி அந்த ஃபார்மில் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே மேலே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸில் C7 இருக்குது. இப்போ நான் அடுத்ததுக்கு போகிற C8 இருக்குது, C9, C10, C11 அந்த மாதிரி. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகலை. இப்போ எனக்கு ரோக்கு வந்து வேல்யூஸ் வேணும். அதாவது நான் இப்போ வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா ரோல் நம்பர் பார்த்துட்டேன். அடுத்து தமிழ் அப்படின்ற சப்ஜெக்டோட மார்க் வந்து எனக்கு வேணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் இதை வந்து இழுக்கக்கூடாது. ஸோ இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா தப்பான வேல்யூ தான் வரும், ரோல் நம்பர் மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற காலம் வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஈச் டைம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெத்தட், ஸோ காப்பி பண்ணி இதை வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஃபார்முலா பேஸ்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணி ஃபார்முலாக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து தமிழ்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த தமிழ்னுடைய காலம் இண்டெக்ஸிங் நம்பர் அதாவது 3 அப்படிங்கிறத வந்து நான் இங்கே டைப் பண்ணலாம். ஸோ 3 டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு அந்த மார்க் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த S10 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டோட தமிழ் மார்க் வந்து 85 வந்துருச்சு. ஸோ இப்படி வந்து நான் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ட்ராக் பண்ணுற மெத்தட் ஈஸியாக இருக்குது, எனக்கு அந்த மெத்தடில் தான் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது இங்கே 2ன்னு கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த 2க்கு பதிலாக காலம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ காலம்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த செல் வரைக்கும் நீங்கள் டேட்டா பார்க்கணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரோல் நம்பருக்கு வந்து மறுபடியும் திருப்பி ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுனால நேமையும் ரோல் நம்பரையும் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு L4 M4 அப்படின்ற மாதிரி வரும். இதில் L4 வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஏன்னா L4ங்கிறத என்னோட ரெஃபரன்ஸ் வேல்யூ. இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இங்கே இருக்கிற வேல்யூஸை பார்க்க போகிறேன். ஸோ அதனால் L4 மாறக்கூடாது. அதனால் L4 வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த L4 மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ $L $4ன்னு மாறிடுச்சு. ஆனால் இங்கே வந்து M4 அப்படியே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்டர் கொடுங்க. எனக்கு வந்து என்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடைசியாக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா காலம்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதெல்லாம் ஃபால்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்டர் கொடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு சேம் ரோல் நம்பர் தான் வந்திருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லாமல். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இது அப்படியே ஹரிசாண்டலாக எழுத்து பாருங்கள். இப்போ அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 85, 88, 92, 56. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா சப்ஜெக்டினுடைய மார்க்கும் அட் அ டைமில் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து கீழே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் S6 ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், 68, 59, 99, 98, 74. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய டேபிளாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை ஜஸ்ட் லைக் தட் மேட்ச் பண்ணி நம்ம இங்கே ஈஸியாக எடுத்துக்க முடியும். இது சிங்கிள் வேல்யூவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இந்த Vlookup டேபிளில் வச்சு நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளோட இந்த டேட்டா வந்து வேறு ஷீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன். இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஷீட்டில் இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு சம்வேர் ஒரு இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ் எல்லாமே ஷீட் 5ல் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நான் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறது வேற ஒரு ஷீட்லேருந்து பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது மல்டிபிள் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து நான் ஆப்ரேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்னோடய டேட்டா வந்து நான் சர்ச் பண்ண பார்க்கும்போது அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு Vlookup டைப் பண்ணிக்கோங்க. $C7 இந்த C7ன்ற காலம். இப்போ டேட்டான்னு ஒன்று போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த டேட்டாங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம ஷீட் 5 செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேயே அதே நேமில் தான் இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் ஏரோ டவுன் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிரும், என்டையர் ஷீட்டும் செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே போயிட்டு
டேட்டா 1ன்னு கொடுங்க. உங்களோட ரெஃபரன்ஸ் தெரியறதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டேட்டா 1ன்னு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வேறு ஷீட்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செல்னுடைய அரேக்கு பேர் வந்து ஷீட் 1. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போயிட்டு இங்கே செலக்ட் பண்ணும்போது $C7 அது பழைய ஃபார்மேட்டு தான். இந்த டேட்டாக்கு பதிலாக நான் வந்து டேட்டா 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஷீட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டேட்டா 1ன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலம் இண்டெக்ஸிங். ஸோ இந்த காலம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் நம்பர் 5ல் G6லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. ஸோ G6லேருந்து H6 வரைக்கும் இந்த காலம் இண்டெக்ஸிங் இருக்குது. ஸோ இந்த 2 ரோ நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஷீட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளுக்கு இங்கே காலம் அப்படின்ற இந்த காலமில் நம்மளுக்கு காமிக்குது. அதாவது ஷீட் மல்டிபிள் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலம்க்கு ஷீட் நம்பர் 5லேருந்து வேல்யூ வந்து எடுத்துக்குது. சரிங்களா? ஸோ இதை வேணால் நான் திருப்பி ட்ரை பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு Vlookup. ஓகே. ஸோ எந்த செல்லை சர்ச் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து C7 நம்ம வந்து சர்ச் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா F4 வந்து 2-3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ C7 கரெக்டாக உட்காந்துக்கும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா 1 அப்படிங்கிற அந்த டேபிள் அரே. ஸோ டைப் பண்ணிங்கன்னா கீழேயே வரும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் டேட்டா 1ன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து காலம் இண்டெக்ஸிங் நம்பர். ஸோ காலம் இண்டெக்ஸிங் நம்பருக்கு COLUMNS ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஷீட் போயிட்டு இங்கே வந்து நேம் அண்ட் ரோல் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த 2 செலக்ட் பண்ணுங்கள். இதில் மறக்காமல் ஃபஸ்ட்டு G6ன்னு இருக்கு இல்லைங்களா? அதாவது ஃபஸ்ட்டு காலம் இருக்குங்களா? அதை வந்து F4 செலக்ட் பண்ணி F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ மறக்காமல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுத்து 0 கொடுங்க எக்ஸாக்ட் மேட்ச்க்கு. சரியா? ஸோ இப்போ வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் டீட்டெயில் அப்படியே வரும். ஸோ எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்படியே வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ஒரே ஷீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நெய்பரிங் ஷீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒர்க் புக்கில் இருந்தாலும் கூட இது வந்து அப்ளிகபிள். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை எவ்வளோ பெரிய டேபிள் இருந்து கூட நம்ம வந்து சிம்பிளாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். And thank you for watching. Please support me by clicking subscribe button. Thank you so much.